எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? பாருங்களேன், எவ்வளோ அழகான சிருஷ்டிப்பு ஆண்டவர் உண்டாக்கி வச்சுருக்காரு பாருங்களேன். க்ரீன் வெல்வெட் விரித்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது இவ்வளவு அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு அழகானவராக இருப்பார்ல. அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பார்க்கும்போது அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான தேவன். அவரோடு கூட நடக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இந்த முழு உலகத்தை இவ்வளோ அருமையாக சிருஷ்டித்து அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பது. ஆண்டவர் சொல்ல, நீ வா, நான் அவனை வழி நடத்துகிறேன். அவரோடு நடக்கிறீங்களா? அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருப்பாராம். இந்த மேய்ப்பன் பார்த்திங்களா, முன்னால் போவான், ஆடுகளை நடத்தி கொண்டே போவான்ல. அப்போ அவர் மேய்ப்பனாக இருந்து அவருடைய ஆடுகளாக நம்ம மாறிட்டா என்ன நடக்குமா? 23ஆம் சங்கீதம், மெய்ப்பன் சொன்ன ஞாபகம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை மெய்ப்பனாக வச்சு அவரோடு கூட நடந்தால் நன்மையும் கிருபை நம்மளை தொடர்ந்து வருமா. நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தா என்னதுடா பின்னால் வருதுன்னு பார்த்தா நன்மை கிருபை. உங்களுக்கு என்னென்ன நன்மை தேவை அதெல்லாம் உங்களை தொடர்ந்து வருமா. வேலை தேவையா, அது உங்களை தொடர்ந்து வரும். ஒரு பிஸ்னஸ் தேவையா, உங்களை தொடர்ந்து வரும். ஒரு கற்பத்தின் கனி தேவையா, அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். ஒரு ஆரோக்கியம் தேவையா, என்ன நன்மை உங்களுக்கு வேணுமோ உங்களுடைய லைஃப்பில் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். காரணம் அவருடைய கிருபை, நம்ம மேலே வைத்த அவருடைய கிருபை. அப்போ அந்த நல்ல மேய்ப்பனை நீங்கள் பின்பற்றணும், அவர் கூடவே நடக்கணும். அப்போது இயேசுவோடு நடந்தால் தான் அந்த ஆசீர்வாதம்.